பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளை கூட இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோடு வேதத்திலிருந்து எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 26, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அதோடைய கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர் என்றார். ஆமென். இந்த நாளில் இந்த காலை வேளையில் ஒருவேளை அநேக பலவீனங்கள் என்னோட சரீரத்தில் அநேக வியாதி, சொல்ல முடியாத இந்த வியாதியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆமென். அதாவது கர்த்தர் உங்களை சுகமாக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவரால் உங்கள் வியாதியை மாற்ற, உங்கள் வியாதியிலிருந்து சுகமாக்க அவருக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லலாம், தம்பி என்னோட சரீரத்தில் அநேக வருஷமாக இந்த பலவீனம்ப்பா, அநேக வருஷமாக இந்த வியாதியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இதனாலேயே எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்துட்டேன், இதனாலே எங்கள் குடும்பத்தில் நிம்மதி, ஒரே பிரச்சனை, போராட்டம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார், நான் உனக்கு சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். நீங்கள் சொல்லலாம், தம்பி நான் போகாத டாக்டர்ஸ் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, செலவு பண்ணாத பணங்களை, எவ்வளவோ பணங்கள் செலவாயிடுச்சு, ஆனாலும் என்னோட சரீரத்தில் இந்த பலவீனம், ஆனாலும் சரீரத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகலைன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை சுகமாக்குவேன். ஆமென். அது எவ்வளோ பெரிய வியாதி அது இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தருக்கு சுகம் கொடுக்க லேசான காரியம். ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு. பார்வை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்துருக்கிறாரு. காது கேட்காதவங்களை ஆண்டவர் இயேசப்பா புதிய காது கொடுத்துருக்கிறாரு. பேச முடியாதவங்களுக்கு கர்த்தர் பேச வச்சிருக்கிறாரு. இது குஷ்டரோகியை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரு. நடக்க முடியாதவங்களுக்கு ஆண்டவர் நடக்க வச்சிருக்கிறாரு. ஏன்? மரித்து போன லாசரை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரே. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வியாதியை, உங்க சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தை மாற்ற தேவனுக்கு எம்மாத்திரம் அவருக்கு லேசான காரியம். பயப்படாதீங்க. ஐயோ இந்த வியாதியிலே நான் மரித்து போயிடுவேனா என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சுகமாக்குவேன். நானே உனக்கு பரிகாரியான கர்த்தர். டாக்டர்ஸை நம்பி, அநேக ஹாஸ்பிட்டலை நம்பி நான் வீணான காரியங்கள் தான் இருக்கிறேன்ப்பா, ஆனால் என் சரீரத்தில் ஒரு பலவீனத்தை பார்க்க முடியல, ஒரு சுகத்தை பார்க்க முடியல. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சுகம் தர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேளையில் எங்களோடு நீ பேசி இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீங்களே சப்பா. இதோ இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவர் சப்பா இந்த பலவீனத்தோடு, இந்த வியாதியோடு இருக்கிறேன்னு அப்பா உண்மை நோக்கி செபிக்கிறாங்களோ, இந்த வேளையில் கர்த்தருடைய கரம் அவங்களை தொடுபடியானங்கள் செபிக்கிற, தெய்வீக சுகம் உண்டாக்குபடியானங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா, மரணத்தின் பயத்தை நீக்கப்படுவீராக ஆண்டவரே. ஆண்டவர் அப்பா, அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகளை அவங்களை விட்டு நீக்க நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, நீர் தொட்டு உங்களுக்கு சுகம் தந்ததுக்காக நன்றி அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். உங்க நாம மாற்றமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.